காதல் தோல்வியை தாங்க முடியாமல் முன்னாள் காதலியின் வீட்டு வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து சேதங்கள் ஏற்படுத்தியதோடு மிரட்டலும் விடுத்துச் சென்ற ஆடவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான். செப்டம்பர் 18ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணியளவில் அம்பாங் ஜெயா தாமன் மலாவத்தியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இருவருக்கும் இடையிலான 3 மாத காதலை இனியும் தொடருவதில்லை என 24 வயது அப்பெண் முடிவெடுத்ததால் 31 வயது அவ்வாடவன் ஆவேசம் அடைந்துள்ளான். இதனால் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்றவன் அவரின் அரைக்கண்ணாடியை நோக்கி வெளியிலிருந்து கற்களை எறிந்துள்ளான். பின்னர் அப்பெண்ணின் பெயரை உரக்க கத்திக்கொண்டே உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தப்படும் டம்பெல் கருவியை கொண்டு வரவேற்பறையின் கண்ணாடி கதவை உடைத்தான். அதே டம்பெல் கருவியை கொண்டு அவளது அறை கதவையும் உடைக்க முயன்று தோல்வி கண்டவன் பால்கனி வழியாக நுழைந்து அறைக்கதவை உடைத்து அப்பெண்ணை மிரட்டினான். பின்னர் அவனாக அங்கிருந்து சென்று விட்டான். அவ்வாடவனது அடாவடியால் அப்பெண்ணின் தந்தைக்கு சொந்தமான வீட்டில் 20,000 ரிங்கிட்டுக்கு சேதாரம் ஏற்பட்டது. இதையடுத்து வியாழக்கிழமை பெட்டாலிங் ஜெயாவில் கைதானவனுக்கு ஏற்கனவே 13 குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்தது. விசாரணைக்காக 4 நாட்களுக்கு அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான்.